இப்போ சிஎம் கேண்டிடேட் அப்படின்னா ஒரு 4 பேர் இருக்காங்க. எல்லாமே ஃபில்டர் ஆகி 4 பேர் வந்துடுச்சு. அஞ்சு கிரகம் அதுக்கு மேலே உச்சமாக இருந்தால் கூட சரி, சாதகமான தசாபுத்திகள் இருந்தாலும் சரி, தொடங்கணும் அப்படின்னா தொடங்குற நேரத்தில் இருக்கிற கோச்சார பெயர்ச்சி பலன் தான். அதாவது சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சின்னு சொல்லக்கூடியது தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். வந்துட்டு ஏதாவது ஒரு கட்சி தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை கூட்டணி தானா? தனிப்பெரும்பான்மையோடு இருக்காது, அலைன்ஸ் தான் வரும். கூட்டணி ஆட்சி முதல் முறையாக வரப்போகுது. இப்போ வரப்போகிறது ஜூன் 1ஆம் தேதி லேட் நைட்டு 9-10 மணிக்கு மேலே குரு பயிற்சி ஆக போகுது. அது ஒன்று தான் வாழ்க்கையை மாற்ற போகுது. நீங்கள் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கும் அல்லது ஆட்சியில் ஏற போகிறதுக்கும் அதுக்கப்புறம் நடக்க போகிறதுக்கும் இந்த குரு பயிற்சி தான் காரணமாக இருக்குது. பரிகாரம் பண்ணால் அந்த கெடுதல்களை தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பரிகாரத்துக்கு உலகத்தில் யாருமே கேரண்டி தர மாட்டாங்க. அது ஒரு நம்பிக்கை சிஸ்டம். ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க அடிமுடி சுவாமிகள் சுந்தரராஜன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் கலவரம் தான் இந்தியா முழுக்கவே பரபரப்பா பேச்சு பொருளா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட கூட்டணிகள்லாம் உறுதியாகி சீட்ஸ் பத்திலாம் இழுபறி போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டினுடைய அரசியல் கலவரத்தை வச்சு ஒரு ஜோதிட ரீதியா முதல்ல சாதாரண பொதுவா பேசிடுவோம், அதுக்கப்புறம் தனித்தனியா என்னன்னு பார்க்கலாம். ஜோதிட ரீதியா ஜோதிடத்தில் 4 கூறு இருக்கு. ஒரு டைமில் ஒரு ஆளுக்கு நடக்க வேண்டிய சம்பவத்துக்கு 4 காரணங்கள் இருக்கு. ஒன்று அவங்களோட விதி ஜாதகம், 2வது அவங்களோட மதி சுபாவம், 3வது அவங்களோட காலம், 4வது அவங்களுக்கான நேரம் அப்படின்னு 4 கூறு இருக்குது. இது 4ம் ஒரு நேர்கோட்டில் வரும்போது தான் ஒரு வாழ்க்கை அப்ளை ஆகுது, நடக்குது. சில பேருக்கு விதி நல்லாயிருக்கும், ஆனால் மதி கெட்டு போயிருந்ததுனாக்கா அவங்க தவறான முடிவுகள் எடுப்பாங்க. மதி எதில் வரும்னாக்கா அவங்களுடைய டிசிஷன் தான் மதி. அவங்க தவறான முடிவு எடுப்பாங்க, அதனால் பாதிப்பு ஏற்படும். 3வது கால நேரம். அவனுக்கு என்னப்பா சுக்கிரதசை அடிக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது பேர் காலம்னு சொல்லுவாங்க. அந்த காலம் ரெகுலராக இருந்ததுன்னா அவங்க ஒரு பீரியட் வரைக்கும் இருப்பாங்க. அது சாதகமான காலம் இருக்கிற வரைக்கும் இருப்பாங்க. உதாரணத்துக்கு கண்டினியூவாக ஒரு 10 வருஷம் ஒருத்தர் ஆட்சி அமைக்கிறாங்க. எம்ஜிஆர் 10 வருஷம் இருந்தார். ஜெயலலிதா அம்மா 5 வருஷம் விட்டு 5 வருஷம் விட்டு 5 வருஷம் விட்டுன்னு வந்தாங்க. இந்த மாதிரி மாறி மாறி வர்றதுக்கெலாம் காரணம் அதுதான். 2 பேரும் யோகமான ஆள், விதி உள்ள ஆள், நல்ல திறமையான ஆள். அவங்களோட காலத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகுதுன்னா, இவங்க ஒரு 5 வருஷம் ஜெயலலிதா அம்மா, ஒரு 5 வருஷம் கலைஞர், இப்படி மாறி மாறி இருந்தது. புரியுதுங்களா? ஆனால் எம்ஜிஆர் இருக்கும்போது கலைஞருக்கு மேலே வர முடியல. இவர் எப்போ என்ட்ரு ஆகி சீட்டில் உட்காந்தாரோ அதுக்கப்புறமா அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சிஎம்மாக கலைஞரால் ஆகவே முடியல. அப்போ அந்த ஜாதக பலம் வேலை செய்யுது. அதுக்கப்புறம் ஈவனாக இருக்கும்போது என்ன ஆகுனா, இவங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது ஒரு 5 வருஷம் இவங்க இருந்தாங்க, அவங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது அவங்க 5 வருஷம் இப்படி இருந்தாங்க. கடைசியாக 2வது வாட்டி ஆட்சி பிடிச்சப்போ அவங்களுக்கு 3 மாதம் கூட அவங்க இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுதான் காலம்னு சொல்கிறது. நேரம்னு தான் கடைசியாக அப்ளை ஆக போகுது. நம்ம ஓவர் டேங்கில் தண்ணி இருந்தாலும் எல்லா கேட் வால்வும் திறந்து இருந்தாலும் டேப்பு திறக்கலனாக்கா தண்ணி வராது. அதுபோல் கோச்சார கிரக பெயர்ச்சி தான் அந்த டைமில் அப்ளை ஆகும். எவ்வளோ ஆட்சி பெற்ற கிரகங்கள் 5 கிரகம் 10 கிரகம்னு 10 இல்லை 5 கிரகம் அதுக்கு மேலே உச்சமாக இருந்தால் கூட சரி, சாதகமான தசாபுத்திகள் இருந்தாலும் சரி, அது தொடங்கணும் அப்படின்னா தொடங்குற நேரத்தில் இருக்கிற கோச்சார பெயர்ச்சி பலன் தான். அதாவது சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சின்னு சொல்லக்கூடியது தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய எலெக்ஷன்ஸ் எல்லாம் பெரும்பாலும் இந்த குரு பெயர்ச்சி சார்ந்த நேரத்திலே வரும். மே மாதங்கிற மாதிரியே வரும். ரொம்ப வருஷமாக அப்படி தான் வருது. இப்போ கூட சனி பயிற்சியும் இருக்கு போல. நீங்கள் சனி பயிற்சி ஒரு பஞ்சாங்கத்தில் இல்லை, ஒரு பஞ்சாங்கத்தில் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. சனி பயிற்சி இப்போ கிடையாது. இப்போ வரப்போகிறது ஜூன் 1ஆம் தேதி லேட் நைட்டு 9-10 மணிக்கு மேலே குரு பெயர்ச்சி ஆக போகுது. அது ஒன்று தான் வாழ்க்கையை மாற்ற போகுது. நீங்கள் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கும் அல்லது ஆட்சியில் ஏற போகிறதுக்கும் அதுக்கப்புறம் நடக்க போகிறதுக்கும் இந்த குரு பயிற்சி தான் காரணமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப குரு அது வரத்துக்கு முன்னாடியே ஒரு 30 நாளுக்கு முன்னாடியே அவரோட பலனை தருவாருன்னு சாஸ்திரம் சொல்லுது. அடுத்த பிளேஸோட பலனை முன்கூட்டியே மழை வரத்துக்கு முன்னாடி இருக்கும். அது போல அடுத்த குரு பயிற்சியோட பலனை அனுசரிச்சுன்னா ஒரு 30 நாளுக்கு முன்னாடியே அப்படின் போது நமக்கு
இந்த மே மாதம் 1ஆம் தேதியிலேருந்தே அது வேலை செய்ய ஆரம்பிச்சோம். அப்போ மே மாதம் தான் எலெக்ஷன் நடக்குதுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்த குரு பயிற்சியோட பலனை சொல்ல போகிறோம். அப்படி பார்க்கும்போது இப்போ சிஎம் கேண்டிடேட் அப்படின்னா ஒரு 4 பேர் இருக்காங்க ம் ம் இல்லையா? எல்லாமே ஃபில்டர் ஆகி 4 பேர் வந்துடுச்சு. இந்த 4 பேரில் யாருக்கு சாதகமான சூழ்நிலை இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் 4 பேரோட ஜாதகங்கள்லாம் நம்மகிட்ட இல்லை. இந்த 4 பேருமே என்கிட்ட ஜாதகம் பார்த்துக்கினதும் கிடையாது, எனக்கு தெரியாது. 4 பேர் ஜாதகமே நீங்க பார்த்தது கிடையாது. பார்த்தது கிடையாது. சேஃபா எஸ்கேப் ஆயிட்டீங்க. ஆமாம், நான் அவங்கள நம்மளை பார்த்ததும் இல்லை, நம்மக்கிட்ட இருந்ததும் இல்லை. மற்றவங்களாம் சில பேர் பார்த்துருக்காங்க. ஓபிஎஸ் ஐயா இதெல்லாம் பார்த்துருக்குறேன். இன்னும் சில பேர் இதெல்லாம் அப்புறம் சாமியே இல்லைன்னு சொல்கிறவங்களோட ஜாதகங்கள்லாம் என்கிட்ட வந்திருக்குது, பார்த்துருக்குறேன். அதெல்லாம் ஓகே. ஆனால் இந்த 4 பேரோட ஜாதகம் நம்ம பார்த்தது கிடையாது. ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் நெட்டில் இருக்கிறத வச்சு தான் எல்லாருமே இதான் ஜாதகம்னு நம்புகிறாங்க. ஓகே. அதை வச்சு ராசியை மட்டும் நம்ம கணிச்சு அந்த ராசி பலன் யாருக்கு நல்லா இருக்குதுங்கிறத நம்ம சொல்லலாம். அந்த வகையில் இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்கிறவர் ஸ்டாலின் ஐயாவுக்கு வந்து சிம்ம ராசி. அந்த சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த 4 முக்கியமான வருட கிரகங்கள் தான் அது வந்து டாமினேட் பண்ணும். மாதம் மாற கிரகங்களுக்கு அவ்வளோ பவர் கிடையாது, அவ்வளோ டாமினேட் பண்ணாது. இந்த 4ல் சனி பயிற்சி அப்படின்னாக்கா, இந்த சனி பயிற்சி இப்போ வந்து நல்ல பலமான அஷ்டம சனியாக இருக்குது அவருக்கு. ஓகே. அப்போ அவரோட பிரச்சனைகளை பார்த்தாலுமே தெரியும். சனி அஷ்டமமாக இருந்தால் கோர்ட் விஷயங்கள்லாம் சாதகமாகவே வராதுன்னு அர்த்தம். இப்போ நிறைய விஷயங்கள் அவரெல்லாம் அதெல்லாம் சந்திச்சுட்டு வராரு. கோர்ட்லலாம் நிறைய நேற்று கூட சனாதனத்தை பற்றியெல்லாம் வந்து கோர்ட்லலாம் கடுமையெல்லாம் வான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சனி அஷ்டமத்தில் இருக்கார். அவர் சனி சாதகமாக இல்லை, ராகுக்கு எது சாதகமாக இல்லை. இப்போ இருக்க குரு பயிற்சி வந்து இன்னைக்கு தேதிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் மே மாதம் பலம் இழந்து ஜூன் மாதம் 12ஆம் இடம் சொல்லக்கூடிய விரயத்துக்கு குரு வந்துடுவார். எடப்பாடி ஐயா அவரு வந்து கன்னிராசின்னு கெஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய இன்டர்நெட்டில் கன்னிராசின்னு சொல்கிறாங்க. அவருக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான், அது பேர் கண்ட சனி தான். அதுவும் சிறப்பாக இல்லை. இப்போதைக்கு தேதிக்கு அவருக்கு 10ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் மே மாதம் பலம் கூடி ஜூன் மாதம் 11ஆம் இடம் சொல்லக்கூடிய நல்ல அற்புதமான இடத்துல உச்சம் பெற போகிறார். அதனால் இந்த கன்னிராசிக்கு பலமான பலன் உண்டு. மீதி 2 பேர் சார் சீமானுக்கு இப்போ நான் சொன்ன வந்து விதி மதி அப்புறம் கிரக சூழல்லாம் சொன்னேன். அவங்க 2 பேருக்குமே கூட சாதகம் இல்லை. ஒருத்தர் தனுசு ராசி, ஒருத்தர் ரிஷப ராசி. தனுசு ராசின்னு சொல்கிறவருக்கு வந்து இப்போ வரைக்கும் குருபலன் இருக்குது சீமானுக்குன்னா. அவருக்கு வந்து அதுவும் இடம் மாறி அவருக்கும் வந்து அஷ்டமத்தில் குரு வரப்போகிறார். அதனால் அஷ்டம குரு ஆட்டி தான் படைக்கும் மொழியே ஒரு நன்மையும் செய்யாதுன்னு ஸ்ட்ராங்காக நம்பலாம். நம்ம விஜய் சாருக்கு வந்து 2ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் அதுவும் பலம். என்ன ராசி சார் அவரு? கடகராசி. கடகம். கடகராசிக்கு இப்போ வரைக்கும் நல்லா இருக்கானா? இப்போவே அவருக்கு நல்லா இல்லை தான், விரயத்தில் தான் இருக்கார். பல இழப்புகள் பல நஷ்டங்கள் அதெல்லாம் ஏற்பட்டிருக்கு. அது அப்படியே தான் நடந்துக்கிட்டு வருது இப்போ வரைக்கும். அடுத்து ஜென்மமாக மாறும். ஜென்ம ராமர் வனத்திலேருந்து தான் சொல்லுவாங்க. ஜென்மத்தில் குரு அந்த பக்கம் ராமரே காட்டுக்கு போனார் தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவருக்கு ஜென்மத்துக்கு வரும்போது விரயத்தில் எலெக்ஷன் நடக்கும்போதும் சரி, இப்போவும் சரி, எலெக்ஷனுக்கு அப்புறம் பதவி ஏற்கும்போதும் சரி, 3 நேரமும் அவருக்கு சாதகமாக இல்லை. இந்த தேர்தலில் ஓஹோன்னு வெற்றி பெறக்கூடிய வேற ராசிகள்லாம் என்னென்ன? அதாவது ஜென்ரலா ராசி மட்டும் சொல்லுங்க. இந்த ராசிக்காரங்களாம் இந்த தேர்தலில் நல்லா ஷைன் ஆவாங்க. இந்த ராசி, இந்த 4 பேர் ராசி சொல்லியிருக்கோம். இதோட சேர்ந்து வேட்பாளர் கேண்டிடேட்டில் வர போகிறவங்களாம் யாருக்கெல்லாம் அவங்களுக்கு சீட் கொடுக்குறாங்களா, அவங்களும் இந்த மாதிரி குருபலன் இருக்கிறவங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்கன்னா அவங்க மட்டும்தான் தலைமைக்கும் இவருக்கும் குருபலன் இருக்கும்போது மட்டும்தான் வருவாங்க. நான் முன்னாடி ஒரு முறை அது திருவண்ணாமலைக்கு கேண்டிடேட் ஒருத்தருக்கு வந்து கேட்டாங்க. அப்போ நம்ம வந்து இல்லைவா அம்மாவுக்கும் வந்து 7.5 சனி, உங்களுக்கும் 7.5 சனி, அவங்க சிம்மம் நீங்கள் கடக்கம் 2 பேருக்கும் 7.5 இருக்குது, இந்த டைமில் உங்களுக்கு சீட்டு கிடச்சாலும் நல்லா இருக்காதுன்னு. அப்போ 2 பேருமே வரல கேண்டிடேட்டாக. அதுக்கப்புறமா அவங்களே என்ன பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டோம் நம்ம கட்சியில். அப்படின்னாக்கா எல்லாருக்கும் ஜாதகத்தை வாங்கிட்டு அவங்க வந்து சீட்டை கொடுத்தாங்கன்னு. ஓ, அம்மா கொடுத்தப்பயே அந்த டைமுக்கு வந்துட்டு அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ஆமாம், எல்லாருடைய ஜாதகத்தையும் கேட்டு வாங்கிக்கிட்டு, ஒரிஜினல் ஜாதகத்தெல்லாம் கேட்டு வாங்கி அதெல்லாமே அவங்களோட பிரதான ஜோசியரை வச்சு கேட்டு பார்த்து யாருக்கு சீட்டு கொடுக்கலான்னு சேர்த்து கொடுத்துருக்காங்க. வெறுமே முகம் ஃபேஸ் வேல்யூக்கோ அல்ல பப்ளிசிட்டிக்கோ அந்த மாதிரி மட்டும் பார்க்காம டைமிங்கும் பார்த்தே கொடுத்தாங்க. அடுத்த எலெக்ஷன்லேருந்து கொடுத்தாங்க. ஆனால் அந்த மாதிரி கொடுத்தோம் எல்லா 234லையும் ஜெயிச்சிடல.
இப்போ ஜாதகம்லாம் வாங்கி தான் பார்க்குறீங்க, கேண்டிடேட்லாம் இப்படி தான் பார்த்து நிறுத்துறீங்க. அப்போ ஒன்றும் அந்த அளவுக்கு எல்லாத்துலேயும் ஃபுல் ஸ்வைப் படித்தோம் நாங்கள், அந்த மாதிரியே கிடையாதுல்ல. அது ஏன் அந்த மாதிரி நடக்குது? நம்ம எப்பவுமே எல்லா விஷயத்துக்கும் ஒன் சைடு தான் நம்ம பார்க்க முடியும், அதர் சைடு பார்க்க முடியாது. இவங்க சைடில் பார்த்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அவங்களுக்கு வெற்றி தரக்கூடிய குருபலன் உள்ள ஜாதகத்தெல்லாம் தேடி எடுத்துட்டாங்க. ஆனால் அவங்கள போட்டிடுறவங்க இவங்களோட பலசாலியாக இருந்ததுன்னா அந்த ஜாதகம் அந்த நேரத்தில் பலமாக இருந்தால் நம்ம வெறும் கோச்சாரம் மட்டும் பார்த்து சொல்கிறோம். கூடவே சேர்ந்து தசா புத்தி அது இது எல்லாமே அவங்களுக்கு ஜாதக பலம் எல்லாமே கூட இருக்கிறவங்களா இருந்ததுன்னா அவங்க தானே ஜெயிப்பாங்க. இது ரெண்டு இண்டிவிஜுவல்ஸு ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் நிற்கிற பேர் நமக்கு இப்போ அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. ஒரு வேட்பாளர் அப்படின்னா ஒரு 4 பேர் நிற்கிறாங்க, 4 முனை போட்டி, 4 பேர் பெரிய ஆளுங்க நிற்க போகிறாங்கன்னா அந்த 4 பேரோட ஜாதகத்தையும் வச்சு ஒவ்வொரு 234 தொகுதி ஒவ்வொரு தொகுதியும் 4 பேர் மேட்ச் பண்ணி பார்த்தா தான் உங்களால் கரெக்டாக சொல்ல முடியும். அந்தம்மா அவங்களுடைய கட்சிக்காரங்களுடைய வேட்பாளர்கள் வச்சு தான் பார்த்தாங்க. முதல்ல நீங்கள் 234 அவங்க நிற்கல, இல்ல இல்ல மொத்தம் நான் அவங்களோட பாதி பேர் அவங்க அலைன்ஸ் எல்லாம் சொல்லி நிற்பாங்க. ஸோ அவங்க கூட்டணியில் இருக்கிறவங்க ஜாதகத்தை கொடுக்கணும் கேட்க முடியாது, எதிராளுடைய ஜாதகத்தெல்லாம் அவங்க கலெக்ட் பண்ணவும் முடியாது, அவ்வளோலாம் பார்க்க மாட்டேன். போதுமான அளவுக்கு நமக்கு தேவையானதில் வைக்கும். அதில் கண்டிப்பாக இது எதிராளிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கழிவெல்லாம் போகும். போனதுக்கப்புறம் கூட நம்ம ஆட்சி அமைப்போமான்றதை பார்த்து தான் கெஸ் பண்ணாங்க. அப்படி தான் வந்துட்டு இருந்தாங்க. எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ராசி இப்போ இந்த தேர்தலில் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இந்த ராசிகள்னா எந்த ராசியெல்லாம் சொல்லுவீங்க? சிம்ம ராசிக்காரங்களுக்கு அடுத்த இந்த ஜூன் மாதத்துலேருந்து வரக்கூடிய காலத்தில் சிம்ம ராசி அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி சாதாவாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு தான் கடுமையாக பாதிக்க போகிறது. கடுமையான பாதிப்புங்கிறது அவங்களுக்கு அடுத்த ஒரு வருஷத்துக்கு மட்டும் கடகராசிக்கு பாதிக்கும். மிதுன ராசிக்காரங்க ஜூன் மாதத்துலேருந்து மிதுன ராசிக்காரங்களாக இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து ஜூன் மாதத்துலேருந்து துளிர் விட தொடங்குவார்கள். புதுசாக ஆளுங்கள்லாம் வந்து அந்த டைமில் வெளியே வர ஆரம்பிச்சிருவாங்க. மிதுனத்தில் ரிஷபத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலை இருக்கும், ஆனால் மோசமான சூழ்நிலை இருக்காது, சாதகமற்ற சூழ்நிலை மட்டும் இருக்கும். மேசராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் தாக்கு பிடிக்க முடியும், அரசியலாக இருந்தாலும் பதவியில் இருந்தாலும் கொஞ்சம் தாக்கு முடியும். ஏன்னா அந்த இடத்த வந்து குரு பார்வை இருக்கார் ஜூன் மாதத்துலேருந்து. அதனால் மேசராசிக்காரங்க இப்போ இருக்கிறத விட அடுத்த நாள கொஞ்சம் உயர்வாக வரும் ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து. மீனராசிக்காரங்க பிரகாசம் அடைவார்கள். மீனராசிக்காரங்களுக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கனால பிரகாசம் அடைவார்கள், அல்லது ஒரு சின்ன வட்டத்திலேருந்து பெரிய அளவுக்கு அவங்க உயர்வு அடைவார்கள். அந்த மாதிரியான முன்னேற்றங்கள் வரும். கும்பராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளும் மற்றவங்களுக்கும் சரி. மகர ராசிக்காரங்களுக்கு 7.5 விட்டுதுங்கிற அளவில் பெரிய அளவில் முன்னேற்றங்களை காண்பார்கள். மகர ராசியை சேர்ந்த எல்லா துறையினும் முக்கியமாக அரசியல் துறையில் இருக்கிறவங்களாம் இந்த மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு உச்சமான குரு பயிற்சி அவரோட ராசியை பார்க்க போகிறவங்கள பெரிய முன்னேற்றங்களை காண்பார்கள், பதவிகளெல்லாம் அடைவார்கள், பெரிய பெரிய கூட்டணியெல்லாம் சேரக்கூடிய அமைப்பு நல்லபடியாக வாய்ப்புகள்லாம் நிறைய கிடைக்கும். அது தனுசு ராசிக்காரங்களும் முன்னாடியே சொல்லிட்டேன், அவங்க அஷ்டம குரு அர்த்தாசிரம தனுசுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லலாம். விருச்சிகத்துக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். 5ல் இருக்கிற சனி பகவான் எந்த நேரத்தில் வேணாலும் பதவியை கூட பறிச்சுடுவார், பதவிக்கு பிரச்சனை கொடுவாங்க, அதெல்லாம் அவமானத்தை கொடுப்பாரு, அதில் அந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்படுத்துவாங்க. ஆனாலும் குரு பலன் அவங்கள காப்பாற்றிட்டு இருக்கோம். விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களுக்கு அவங்க நியூட்ரலாக இருப்பாங்க. துலா ராசியை சேர்ந்தவங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு குரு பகவான், அதனால் பதவி பறிபோகம்னு சொல்லுவாங்க. பல பேருக்கு பதவிகள்லாம் பறி போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். ஏன்னா ஒரு ஆளுக்கு பதவி வருதுன்னு சொல்கிறோம்ல, வேற ஒரு ராசிக்கு சொன்னோம் இல்லையா, அது மீனத்துக்கு அப்புறம் மிதுனத்துக்கு மகரத்துக்கெல்லாம் சொல்லும்போது அவங்களாம் எங்கேருந்து பதவி கொடுப்பாங்க, இந்த துலா ராசிலேருந்து எடுத்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. சரி, இப்போ ஓவராலாக இப்போ தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் வந்துட்டு ஏதாவது ஒரு கட்சி தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை கூட்டணி தானா? அரசியல் நிலவரம் இந்த ஜாதக அமைப்பு பிரகாரம் தனிப்பெரும்பான்மையோடு இருக்காது. 2 கிரகம் சேர்ந்து பலமாக இருந்ததுன்னா, குருவும் சனியும் சேர்ந்து இருக்கிற பட்சத்தில் தான் தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி ஆரம்பிக்க முடியும். அலையன்ஸ் தான் வரும். கூட்டணி ஆட்சி முதல் முறையாக வரப்போகுது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி தான். ஐயா, இப்போ வந்துட்டு சில ராசிகள்லாம் பலவீனமாக இருக்குன்னுலாம் சொல்கிறீங்க. இப்போ அந்த ராசிகளில் இருக்க அரசியல் தலைவர்கள் பரிகாரம்லாம் செஞ்சால் தப்பிக்க வழி இருக்கா? அப்படி பரிகாரங்கிறது பொய் இல்லை, அது பல பேருக்கு பலன் தந்திருக்கு. உதாரணத்துக்கு கடந்த முறை எலெக்ஷனில் வந்து 99% ஜோசியர்கள் சொன்னது வந்து ஸ்டாலின் ஆட்சிக்கு வர மாட்டாருன்னு சொன்னாங்க, அல்லது 100% அப்படி தான் சொன்னாங்க. அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் அவங்க ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு அவர் நேரடியாக செய்யலைனாலும் துர்காம்மா நிறைய அவங்களோட மிஸ்ஸஸ் நிறைய பரிகாரங்கள்லாம் பண்ணதாகவும், நூற்றுக்கணக்கான கோயில்களுக்கெல்லாம் அவங்க வந்து நிறைய பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறதுனால அவர் வந்தாருன்னு நாங்கள் ஜோசியர்களாம் எஸ்கேப் ஆகிட்டோம்.
அவன் பண்ணதுனால தான் நீங்க இப்ப சொன்னதுக்கு ஜோசியர் எல்லாம் இப்படி சொல்லி எஸ்கேப் ஆயிட்டீங்க. வராதுன்னா வராது, அது பரிகாரம் பண்ணதுனால வந்துடுச்சுன்னாக்கா அப்போ பரிகாரம் வேலை செய்யுதுன்னு அர்த்தமாக இருக்குது இல்லையா? அதே தான் இப்போ வந்து வாய்ப்பு இருக்குது. பரிகாரம் பண்ணால் அந்த கெடுதல்கள் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பரிகாரத்துக்கு உலகத்தில் யாருமே கேரண்டி தர மாட்டாங்க. அது ஒரு நம்பிக்கை சிஸ்டம். இது வந்து மொத்தமா நீங்க எல்லாருமே escape எல்லாரும் ஆகுறதுக்கு இதுக்கும் அதே தான் சொல்றது. சொல்கிறேன், இதுக்கும் அதே தான். வாய்ப்பு இருக்கு, கேரண்டி கொடுக்க ஆமா. முடியாது. வாய்ப்பு இருக்கு. யாருக்கெல்லாம் மோசமா இருக்குதுன்னாங்களோ அதுக்கு நீங்க செய்யற மாதிரி அவங்களும் செய்வாங்க. பக்தியே இல்லாதவங்க பரிகாரம் செய்யும் போது பக்தி உள்ளவங்க பரிகாரம் செய்ய மாட்டாங்களா? அவங்களும் செஞ்சுக்கிட்டு தானே இருப்பாங்க. புரியுதுங்களா? நான் கூட ஒரு ஆளுக்கு புக் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பரிகாரம் செய்யறதுக்கு. புக் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஏதாவது நடக்கும், அவங்கவுங்க செய்வாங்க. ஐயா, இப்ப வந்துட்டு பலவீனமான ராசி கொண்ட தலைவர்கள் இருக்க கட்சியில திடீர்னு கேண்டிடேட்டை மாத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்கும்போது வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. தமிழ்நாடு இருக்கிற அரசியலை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியலை பொறுத்த வரைக்கும் தனி மனுஷ ஜாதகம் பலமாக இருக்கிறதுனால ஒரு ஆள் ஆட்சி அமைக்கவே முடியாது. ம், ம். கூட்டணி தான் இங்கே ஆட்சி அமைக்கும். கூட்டணி ஆட்சி அமைதோ இல்லையோ, ஆட்சியை பிடிக்க போகிறது கூட்டணி தான். நன்றி ஐயா.